ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இட்லி பொடிக்கு பதிலாக ரொம்ப டேஸ்டியான சட்னி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி நீங்கள் பொடி வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லேசான ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்க, இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமா தேங்காய், பூண்டு, அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமா புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது இவ்வளவும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சட்னி பொடி ரெடி ஆயிரும்.